Welcome to Doubt Free Max. போன வீடியோல எக்ஸசைஸ்ல 1.1ல 1 2 3 மூணு சம்ஸ் பார்த்தோம். இப்போ 4 5 6 இந்த மூணு சம்மையும் பார்க்கலாம். Represent the following sets in roster form. Roster formனா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Roster formனா அதுல எலமெண்ட்ஸா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ நமக்கு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இத ரோஸ்டர் ஃபார்ம்ல எடுத்து எழுதணும். இப்போ a equal to the set of all even natural numbers less than 20. 20 குள்ள இருக்கிற natural numbers அதுல ஈவன் நம்பரை மட்டும் எடுத்து எழுதணும். சரி, a equal to set of இந்த சிம்பல்ல போடணும். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதும்போது எலமெண்ட்ஸா எடுத்து எழுதணும். சரிங்களா? the set of all even natural numbers. natural numbersனா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1ல இருந்து எழுதணும். even numbers அப்படினா 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்பனா 2 4 6 8 10 12 14 16 18 எதுக்குள்ள? less than 20 குள்ள. அப்பனா 20 வருமா அப்படினா வராது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் கவனி. y such that y b equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க. y such that y equal to இந்த y ன்றது என்ன அப்படினா இதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு x அல்லது y ன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? 1/2n என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படினா இது என்ன ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க? ரூல் ஃபார்ம் இல்லனா செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு இந்த ரூல் கொடுத்திருக்காங்க. n belongs to இந்த nக்கு என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுக்குள்ள இருக்கணும் அப்படினா n less than or equal to. less than or equal to என்ன அர்த்தம்? இங்க கொடுத்திருக்க நம்பருக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். 5 less than or equal to 5 வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். less than மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா 5 குள்ள அப்படின்னு அர்த்தம். less than or equal to கொடுத்திருக்கிறதால 5 வரைக்கும் எடுத்து எழுதிக்கணும். என்ன இதோட கண்டிஷன் பாருங்க. இப்போ y equal to 1/2n கொடுத்திருக்காங்க. நம்ம எது வரைக்கும் எழுதிக்கணும்? நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை இந்த n இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 1/2 n இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1. அப்போ 1/2 1s are 2. அதே மாதிரி n இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2n இருக்கிற இடத்துல 1/2 into 2. அப்போ 1/2 2s are 4. அதே போல சேம் 1/2n இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ 1/2 3s are 6. நெக்ஸ்ட் 1/2n இருக்க இடத்துல 2/2 into 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 4s are 8. நெக்ஸ்ட் அதே மாதிரி 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 into 5 substitute பண்ணீங்கன்னா 2 5s are 1/10. அப்ப இந்த நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சா? அதை எடுத்து என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா b equal to set of என்ன எழுதணும்? இந்த ஆன்சர்லாம் தூக்கி எலிமெண்ட்ஸா எழுதிட வேண்டியதான். 1/2 1/4 1/6 1/8 1/10. இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் கவனி. c equal to இந்த இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இத ரூல் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இந்த ரூலை நம்ம பார்க்கலாமா? x such that x is perfect cube 27 less than x less than 216. perfect cube அப்படின்னா என்ன? இப்போ 1 cubeனா என்ன வரும்? 1. 2 cube 2 2s are 4 4 2s are 8. அதே மாதிரி 3 cube 27 4 cube 64 5 cube 125 6 cube 216. இப்படி வருமா? நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 216 குள்ள தான் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப 27க்கு அப்புறம் 216 குள்ள. அப்ப இந்த 27 வரைக்கும் நம்ம எடுத்துக்க கூடாது.
அடுத்தது இருக்கிற 64ம் 125 எடுத்துக்கலாம். இந்த 216 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கூடாது. ஏன்னா லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை தான் நீங்க நல்லா கவனிக்கணும். லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 216 வரைக்கும் எடுத்துக்கணும். லெஸ் தென் மட்டும் கொடுத்துருக்கிறதால 216 எடுத்துக்கூடாது. அப்ப சியோட செட்டு நமக்கு என்ன? 64 125 இது மட்டும்தான் இதோடைய செட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் கவனி. D equal to x such that x belongs to இந்த z க்கு என்ன? எதோடைய சிம்பல்? இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்ன தெரியுமா? மைனஸ்ல இருக்கிற நம்பர்ஸும் பிளஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து இன்டிஜர்ஸ். அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இன்டிஜர்ஸ் தான். அதை எடுத்து எழுதிடலாமா? எது வரைக்கும்? -5க்கு அப்புறம் லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா -5க்கு அப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் எது வரைக்கும்? 2 வரைக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களா? அப்ப 2 வரைக்கும் எடுத்து எழுதிடலாமா? D equal to set of -5 எழுதணுமா? எழுதக்கூடாது. அப்ப -4 -3 -2 -1 0 1 2 2 வரைக்கும் தானே நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப 2 வரைக்கும் எடுத்து எழுதிக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? 5th சம் கவனிங்க. represent the following sets in set builder form. set builder formனா இன்னொரு பேரு அதுக்கு rule form அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை எப்படி set builder formல எழுதுறது அப்படின்னா, இப்போ இது வந்து descriptive formல இருக்கு. descriptive formல அவங்க கொடுத்திருக்கும் போது இந்த set of symbol வராது. நம்ம rule formல எழுதும் போது என்ன பண்ணோம்? set of symbol போட்டு எழுதணும். சரிங்களா? The set of all cricket players in India who scored double centuries in one day international. இதை எப்படி நம்ம வந்து set builder formல எழுதுறது அப்படின்னா, set of போட்டுக்கணும். x such that x எதுல வரும்? set builder formல தான் வரும் இல்லையா? x such that x is an Indian players அப்படின்னு எழுதணும் இல்லையா? Indian players who scored double century in one day international. இத அடுத்து அப்படியே நம்ம எழுதிர வேண்டியதான். இங்க நம்ம என்ன பண்ணணும் செட் பில்டர் ஃபார்முக்கு அப்படின்னா, செட் ஆஃப் சிம்பிள் போடணும், எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்னு போடணும். இந்த செட் ஆஃப்ன்றதை எடுத்துட்டு மீதியை நம்ம அப்படியே எடுத்து எழுதிர வேண்டியதான். புரிஞ்சுதுங்களா? செகண்ட் ஒன் கவனிங்க. சி ஈக்குவல் டு நமக்கு இத என்ன ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும். செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதணும்னா சி ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ். எக்ஸ் என்ன, இதுல இருந்து என்னன்னு நம்ம ரூல் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ இது எப்படி இருக்கு? 1 இருக்கு, டிவைட் பை 2 இருக்கு. இதை விட இதுல 1 அதிகமா இருக்கு. அதே போல இந்த 2 விட இதுல 1 அதிகமா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன்ஸ் போகுது இல்லையா? இப்ப இந்த ரூலை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 1 வந்து n வச்சுக்கணும். n கீழே என்ன இருக்கு? n கூட 1 ஆட் பண்ணிருக்கு. அப்ப 1 பிளஸ் n. இதுதான் நமக்கு ரூல். சரிங்களா? அப்ப x ஈக்குவல் டு n பை 1 பிளஸ் n, இல்லனா n பிளஸ் 1 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ரூல் முடிஞ்சு போச்சு. இப்ப இது எது வரைக்கும் அப்படின்னா, எதுல இருந்து அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப நம்ம இது வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதனால இதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர். சரிங்களா? அப்ப n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர்ல இருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ற செட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா n பை 1 பிளஸ் n, அப்போ 1 பை 1 பிளஸ் n வந்து 2. இதுல n வந்து 2னா 2 பை 1 பிளஸ் n என்னது 3. அந்த மாதிரி உங்களுக்கு இது செட்டு போயிட்டே இருக்கும். எதுல இருந்துன்னு கண்டிஷன் கொடுக்கணும்ன்றதால தான் நம்ம இங்க ஒரு ரூல் கொடுத்துருக்கோம், நேச்சுரல் நம்பர். புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாரு. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the set of all Tamil months in a year அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இத descriptive formல கொடுத்திருக்காங்க. இதை எப்படி நம்ம எடுத்து எழுதணும்? செட் பில்டர் ஃபார்ம்ல எடுத்து எழுதணும். அப்ப D equal to
செட் ஆஃப் எப்பவுமே நம்ம என்னன்னு எழுதணும் எக்ஸ் சச் தட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணுமா செட் பில்டர் ஃபார்முக்கு. இப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் என்னது ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் அ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈஸிய அப்படின்னு போட்டுக்கணும். ஈஸிய தமிழ் மந்த் இன் எ இயர். புரிஞ்சுதா? செட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, நான் லாஸ்ட் சம் பார்க்கலாம். E ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க the set of odd whole numbers less than 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்முலா அப்படியே எடுத்து எழுதிடலாமா? x such that x is என்னது செட் ஆஃப் எழுதக்கூடாது odd numbers odd whole numbers in எது வரைக்கும் less than 9 is an அப்படின்னு வரும். ஓ இருக்கிறதால an வரும். odd whole numbers less than 9. புரிஞ்சுதா? இப்போ 6th sum பார்க்கலாம். represent the following sets in descriptive form அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ descriptive formல எழுதணும்னா நம்ம என்னன்னு எழுதுவோம்? p equal to அப்படின்னு அப்படியே எழுதிப்போம். இந்த set of symbol வராது இல்லையா, அதுக்கு பதிலாக என்னன்னு எழுதுவோம்? எல்லாமே வேர்ட்ல எழுதுவோம். சரியா? the set of அப்படின்னு ஆரம்பிச்சிருவோம். இது எப்படி இருக்கு, இதோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ஜனவரி ஜூன் ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கண்டிஷன் எப்படி இருக்கு? எல்லாமே ஜேல ஸ்டார்ட் ஆகுற மந்தா இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா the set of இங்கிலீஷ் மந்த்னு எழுதலாமா? மந்த்ஸ் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜேன்ற லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகிற மந்த்தை மட்டும் நம்ம எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி கொடுக்கணும்? டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதை வேர்ட்ஸ்ல எடுத்து எழுதியாச்சு. செகண்ட் ஒன் கவனி. Q இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப். இதை நமக்கு என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கிறத எப்படி எடுத்து எழுதணும்? நம்ம டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். அப்ப Q ஈக்குவல் டு செட் ஆஃப், சிம்பிள்லாம் போடக்கூடாது. செட் ஆஃப் என்னன்னு எழுதணும்? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இது எல்லாமே என்னன்னு இருக்கு பாருங்க. பிரைம் நம்பரா இருக்கு. பிரைம் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 7ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? 29 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற பிரைம் நம்பரையும் இதுக்கப்புறம் இருக்கிற பிரைம் நம்பரையும் நம்ம இதுல சேர்த்து எழுத போறோம். எப்படின்னு பாருங்க. செட் ஆஃப் all prime numbers between எதுல இருந்து இதுக்கு முன்னாடி என்ன பிரைம் நம்பர் வரும்? 5 and 29க்கு அப்புறம் இருக்கிற பிரைம் நம்பர் என்ன? 31 இப்படின்னு எடுத்து இத வேர்ட்ஸ்ல எழுத வேண்டியதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. R equal to set of. இதை நமக்கு ரூல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இது என்ன கண்டிஷன்ல இருக்கோ அது அப்படியே நம்ம டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எழுத வேண்டியதான். இதோட கண்டிஷன் என்ன? nன்றது நேச்சுரல் நம்பர். இந்த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் எது வரைக்கும்? less than 5 அப்படின்றத மட்டும் எடுத்து எழுத வேண்டியதான். அப்ப R equal to the set of natural numbers less than 5. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபோர்த் ஒன் பார்ப்போம். S equal to x such that x. இதை வந்து என்ன ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க? இப்படி கொடுத்திருந்தாலே நமக்கு இது ரூல் ஃபார்ம் தான். சரிங்களா? ரூல் ஃபார்ம்ல இருக்கிறத நம்ம டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல எடுத்து எழுதணும். S equal to is a consonant in English alphabets. இதை அப்படியே எடுத்து set of அப்படின்னு எடுத்து எழுதிட வேண்டியதான். The set of English consonants. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.